அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். தீபாவளி தினத்தில் செய்யக்கூடிய முக்கியமான பூஜைகளில் ஒரு பூஜை தான் லட்சுமி குபேரர் பூஜை. இந்த லட்சுமி குபேரர் பூஜையை இந்த முறையில் வீட்டில் வழிபடணும், நாள் நேரம் என்ன எல்லாத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சுமி குபேரர் பூஜை செய்ய தீபாவளி திருநாள் உகந்தது. மேலும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் பார்த்திங்கன்னா பூஜை செய்வது மிகவும் பலன் தரக்கூடியது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா மாலை 5 மணி முதல் 8 மணி வரை பார்த்திங்கன்னா குபேரர் காலம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கால நேரத்தில் பார்த்திங்கன்னா லட்சுமி குபேரர் பூஜை செய்யலாம். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த லட்சுமி குபேரர் பூஜை எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை நீங்க வியாபாரத்தில் நல்ல வெற்றி பெறுவதற்கு, செல்வ வளங்களை பெறுவதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் 5 வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குபேரர் தீபம் ஏற்றி லக்ஷ்மி குபேர நாமம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக நம்ம கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த லட்சுமி குபேரர் பூஜையை நம் வீட்டில் செய்வதன் மூலமாக சகல நன்மைகளும் கிடைக்கும். குபேரன் தனது செல்வம் அனைத்தையும் இழந்து நின்ற போதிலும் லட்சுமி தேவியை வணங்கி எந்திரத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த எளிய குபேரர் பூஜையை விரதமிருந்து செய்தால் நலன் விளையும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதை செய்கிறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடன்கள் தீரும், செல்வம் பெருகும். ஆண்டுக்கு கட்டாயம் 2 முறையாவது செய்தால் பண தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால்தான் தீபாவளி அன்று இரவில் குபேரனை விசேஷமான தங்கம், வெள்ளி நாணயங்களை வைத்து வழிபடும் பழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தீபாவளி அன்று பார்த்திங்கன்னா எந்த மாதிரி முறையில் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். லக்ஷ்மி குபேரர் படம் வைத்திருக்கீங்க அப்படின்னா படம் இல்லைன்னா சிலை, இதில் பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். நீங்கள் லக்ஷ்மி குபேரர் பூஜை படம் வைத்தும் வழிபடலாம், கலசம் வைத்தும் வழிபடலாம். முக்கியமாக லட்சுமி தாயாருடைய படங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். லட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த மாதிரியான மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லட்சுமி குபேரர் பூஜையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். விளக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் அஷ்டோத்திர கோலங்கள், இது மாதிரியான குபேரர் கோலங்கள் எல்லாத்தையும் போட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நாணயங்கள், தங்கம், வெள்ளி இது போன்ற நம் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். அதற்கப்புறம் நெய்வேத்தியங்கள் கட்டாயம் படைத்து பூஜை செய்யணும். நெய்வேத்தியம் இனிப்பு சார்ந்த நெய்வேத்தியங்கள் எந்த பொருட்கள் வேண்டாலும் நீங்கள் நெய்வேத்தியத்திற்கு வைக்கலாம். முக்கியமாக பூஜையின் போது பார்த்திங்கன்னா குபேரர் மந்திரங்கள் சொல்லி நீங்கள் பூஜைகளை பண்ணணும். லட்சுமி குபேரர் பூஜையை தீபாவளி அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் வழிபாடு செய்யலாம், இல்லை என்றால் மாலை நேரத்திலும் வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்தில் குபேரர் காலம், அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாட மேற்கொள்ளலாம். தீபாவளி அன்று இந்த முறைகளில் நம்ம லட்சுமி குபேரர் பூஜை செய்வதன் மூலமாக அடுத்த தீபாவளி வருவதற்குள் நாம் செல்வ வளத்தில் ஒரு படி உயர்ந்திருப்போம் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்படுற உண்மை. சிவபெருமானுக்கும் உற்ற தோழரான குபேரனுக்கு என்றும் ஒரு மந்திர சதகம் ஒன்று எந்த பக்கம் கூட்டினாலும் 72 வரும். குபேர எந்திர பூஜைக்கு ஒரே மாதிரியான நாணயங்களை எடுத்து வைத்து கொண்டு அதை நம்ம பூஜையில் வைக்கணும். பூஜை அறையில் கோலம் போட வேண்டும். எண்களை பார்த்திங்கன்னா வெள்ளை அரிசி மாவினால், அதாவது பச்சரிசி மாவில் தான் நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம வைத்திருப்போம் இல்லையா, அதற்கு கீழே நம்ம இந்த மாதிரி எண்களை கொண்ட சதுரம் வரைந்து அதில் நாணயங்கள் வைக்கணும். அந்த கோலம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் வரையலாம், கோல மாவுலையும் நீங்கள் வரையலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த கட்டத்திற்குள் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம் இது மாதிரி நீங்கள் வைக்கணும். வார்த்தைகளை மஞ்சள் பொடியினால் கூட நீங்கள் வரையலாம். ஒவ்வொரு கட்டத்திற்கும் நம்ம ஏற்கனவே சேர்த்து வைத்துள்ள நாணயத்தை வைத்து தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 9 பௌர்ணமி என ஊழித்து வரணும். இதை தான் பார்த்தீங்கன்னா குபேர எந்திர கோலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எந்திரத்தை தான் பெற்று குபேரர் செல்வ வளங்களை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எந்திரத்தை நம்ம பூஜை இறையில் போட்டு நம்ம பூஜை செய்ததன் மூலமாக கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்திரத்தில் முன் பார்த்திங்கன்னா சிறிய விளக்கு தீபம் ஏற்றி வைத்து பூஜையை நம்ம தொடங்கணும். இந்த மாதிரி நம்ம வணங்கும் போது மகாலட்சுமி தாயே, என் கடன்கள் விரைவில் தீர வேண்டும், எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள நாணயத்தின் மீது பூக்களை போடணும். அப்படி பூக்களை போடும்போது எழுத்துக்கள் அழிந்து விடாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பூக்களை தூவி நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளணும். இந்த மாதிரி வழிபாட்டை பண்ணும் பொழுது இதை 9 முறைக்கு கட்டாயம் சொல்லணும். ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம பூவை போட்டு அந்த எந்திரத்திற்கு கற்பூர தீபாரதனை நம்ம காமிக்கணும். இந்த லட்சுமி குபேரர் பூஜை நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முழுவதும் அப்படியே இருக்கணும். மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா துணியை வைத்து அந்த கோலம் எல்லாத்தையும் மெதுவாக எடுக்கணும்.
இந்த மாதிரி லட்சுமி குபேரர் பூஜை நம்ம எப்போ செஞ்சாலும் தீபாவளி அன்று நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி முழுவதும் அப்படியே இருக்கணும். இல்லை ஏதேனும் வியாழக்கிழமைகள் நீங்கள் செய்கிறீங்கன்னா கூட அப்படியே இருக்கணும். மறுநாள் தான் நீங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 9 வாரங்களும் செய்யலாம். 9 வாரங்களும் இது மாதிரி கட்டத்தில் அந்த நாணயங்களை வைத்து 9 வாரங்கள் செஞ்சு 81 நாணயங்களை நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கொள்ளலாம். அன்று மாலைக்குள் 9 சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், நெய்வேத்தியங்களை கொடுக்கலாம். 9 வாரங்கள் உங்களால் வழிபட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் தீபாவளி அன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லட்சுமி குபேரர் பூஜை செஞ்சுட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த தாம்பூலங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் பூஜையில் வைத்த அந்த காயின்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்திரமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நீங்கள் பணங்கள் வைக்கும் பணப்பைகள் இல்லை பணப்பெட்டிகள் இது மாதிரி இருந்தால் பூஜையில் வைத்த நாணயங்களை நீங்கள் அந்த பெட்டிக்குள் வைக்கலாம். இதன் மூலமாக லட்சுமி குபேரருடைய அருள் பெற்று நம்மளுக்கு செல்வம் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த பூஜையை ஒரு முறை செஞ்சுட்டேங்க அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தீபாவளி அன்று வருடம் கட்டாயம் செய்யுங்கள். முடிந்தால் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் செய்யுங்கள். உங்களால் முடியாத பட்சத்தில் உங்களுடைய வாரிசுகளை இந்த பூஜையை செய்ய சொல்லுங்கள். இந்த பூஜையை தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும். மகாலட்சுமி தாயாருடைய அருளும் லட்சுமி குபேரருடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. குறையாத செல்வம் பெறுவதற்கு லட்சுமி குபேரர் பூஜையை கட்டாயம் தீபாவளி தினத்தில் செய்யணும். லட்சுமி குபேரரை வணங்குவது நிலைத்த செல்வத்தையும் செல்வ செழிப்பையும் குடும்ப மகிழ்ச்சியையும் பெற செய்யப்படும் ஒரு முக்கியமான பூஜை முறை. லக்ஷ்மி தேவியையும் செல்வங்களுக்கு அதிபதியான குபேரரையும் ஒன்றாக வழிபடுவதன் மூலம் செல்வம் பெருக்கத்தை அடையலாம். வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் தீபாவளி தினத்தில் இது போன்ற சிறப்பு நாட்களில் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். இழந்த செல்வத்தை பெறுவதற்காகவும் செல்வ செழிப்பை அடைவதற்காக கட்டாயம் லட்சுமி குபேரர் பூஜையை தீபாவளி தினத்தில் செய்யலாம். கட்டாயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களுடன் கூடிய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.